விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோயில் விபிஎம்எம் கல்லூரியில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விபிஎம்எம் கல்வி நிறுவனம் சார்பில் கல்லூரியின் நிறுவன தலைவர் டாக்டர் விபிஎம்எம் சங்கர், தாளாளர் பழனிசெல்வி சங்கர், துணைத் தலைவர் விபிஎம்எஸ் தங்கப்பிரபு ஆகியோர் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பறை இசையுடன் நடைபெற்ற விழாவில் கல்லூரி வளாகத்தில் உள்ள முத்து மீனாட்சி அம்மன் கோயில் முன்பு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். இதையடுத்து உரியடித்தல், கயிறு இழுத்தல், சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்களுடன் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் கிராமிய நடனம், பரதநாட்டியம், கரகம், காவடி உள்ளிட்ட நடனங்களை ஆடி மாணவ மாணவிகள் அசத்தினர். இந்த விழாவில் கல்லூரியின் இயக்குனர் பூர்ணிமா இமானுவேல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் ஷமீம் ராணி, பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் மீனாட்சி சுந்தரம், செவிலியர் கல்லூரி முதல்வர் மணிமேகலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தைத்திருநாள் தமிழருடைய ஒரு முக்கியமான பண்டிகைகளில் முக்கியமான திருநாளாகும். இது தமிழ் மக்கள் அனைவரும் உழவையும் அதாவது பசுவை வைத்து நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய உழவு பொருள்களை வைத்து பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு வழிமுறையிடுகிற நாள். இந்த நாளிலிருந்து ஒரு கால மாற்றம் ஏற்படுகிறது. அந்த கால மாற்றமானது இந்த கல்லூரியில் பணிபுரியும் அனைத்து மக்களுக்கும், படிக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் சிறந்த வழிகாட்டுதலை இந்த தை மாதம் பிறந்து எல்லாரும் சிறந்த வழி நடத்தி செல்வதற்கு இந்த விழா ஒரு பெரிய பேருதவியாக இருக்கும். உழவர்கள் எந்நாளும் உழைத்துக் கொண்டே இருந்தால் அவர்களுக்கு ஓய்வுன்றது கிடையாது. மித்தபடி எல்லா தொழில் பாக்குறவங்களும் ஒரு நாள் ஓய்வு எடுப்பாங்க, 6 நாள் வேலை பார்ப்பாங்க. ஆனா உழவர்களுக்கு ஓய்வும் எடுத்துக்கலாம், உழைப்பும் செஞ்சுக்கலாம். அதாவது அந்த போன்ற விதத்திலையும் நம்மளுக்கு விவசாயம் பண்றதுக்கு முக்கியமா இருக்கிற சூரியனால கடவுளா வணங்கும் விதமாகவும் தைப்பொங்கல் கொண்டாடுறோம். அந்த விவசாயம் பண்றதுக்கு மாடு மற்ற உயிரினங்கள் எல்லாமே உறுதுணையா இருக்கு. அதனால மறுநாள் மாட்டு பொங்கலாகவும் கொண்டாடுறோம். ரொம்ப நாள் கழிச்சு அலுமினி மீட்டிங் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க வந்ததுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு. இங்க நாங்க 4 வருஷம் இருக்கும்போது இங்க பாவை விழா செலிப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி இது கிராண்டா இருக்கும். 27th பாவை விழா இங்க நடந்துட்டு இருக்கு. அதை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் எங்க பிரின்சிபல் சார், சேர்மன் சார் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம்.